ஸோ போதும்பா எந்திரிச்சிட்டியா வா என்டர்டெயின்மெண்ட் நியூஸ்குள்ளே போகணும், என்டர்டெயின்மெண்ட் செக்மெண்ட்குள்ளே போகணுமா இல்லையா? நம்ம நான் ஒரு மணி நேரம் தூங்குன மாதிரி நானும் பாலாவும் ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட பேசியிருப்போம்னு நினைக்கிறேன். அது இருக்கட்டும், அதெல்லாம் ஒரு சைடு தூக்கி போடும். ஸோ நம்மளோட அடுத்த கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் நியூஸ் வித் ஜென் ஜி கிட். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்டான டாபிக் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, iPhone 18 கிடையாது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது பார்த்தீங்களா நீங்க? அதாவது நம்ம வேலை செய்யற இடம் எந்த இடம், யாருக்கிட்ட வேலை செய்யறோம், நம்மளாம் இது பேசலாமா? iPhone 18 நமக்கு கிடையாதுன்னு சொல்லலைங்க, iPhone 18 கிடையாது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து ஆமா இல்ல ஸ்டாப் பண்ணா சந்தோஷம் தான். ஏன்னா நான் அவ்வளவு பெரிய ஆப்பிள் ஃபேன் பாய் கிடையாது. ஆனா நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, iPhone 18 வந்து ரிலீஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, iPhone 18 என்டையரா ஸ்கிப் பண்ணிட்டு ஃபோல்டபுள் ஐஃபோனா ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்திருக்கு. ஸோ ஃபோல்டபுள் ஐஃபோனா வந்துட்டு ரிலீஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐஃபோன்ல வந்துட்டு இது ஒரு புது இனோவேஷனா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன வருது? சொன்னீங்க ஐஃபோன்ல புது இனோவேஷன், ஃபோல்டபுள் ஐஃபோன் புது இனோவேஷன் சொல்லுங்க. அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருக்க கேமரா எடுத்து இங்க வைப்பாங்க. iPhone 17 அதானே இது 12 12க்கும் 17க்கும் என்ன வித்தியாசம்? இது ஏன்னா 17ல இதே கேமரா இதுதானே வந்திருக்கு, கேமரா அரேஞ்ச்மெண்ட் தானே வந்திருக்கு. ஏர்ல இப்படிதாங்க இருக்கு, ஏர்ல இதே மாதிரி தான் இருக்கும் நினைக்கிறேன். ஆனா ஏர்ல இதோட பெரிய கேமரா பம்பா கொடுத்துருக்காங்க. இதுல கேமரா பம்ப் கூட சின்னதா இருக்கு. 12ல இருக்க கேமரா இங்க வரும், இங்க இருக்கிறது இங்க வரும். அப்புறம் இப்படி பிடிச்சா ஹலோ அப்படின்னு பெஸ்ட் தான் போறோம். அது அந்த மாதிரி தான் வந்துட்டு. ஆனா ஃபோல்டபிள் கொண்டு வருவான்னு சொல்றாங்க. Xiaomi இது Huawei அப்புறம் Redmi-லாம் மடக்கி அவிழ்ச்சி திருப்பி கரெக்ட் வைக்கிற மாதிரி ஃபோன்லாம் வந்துருச்சு. இப்பதான் இதுக்கே வரானுங்க. ஆனா வருமா இல்லையாங்கிறதும் தெரியல. இது ஒரு ஸ்பெகுலேஷனா தான் ஆன்லைன்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் ஆமா 90s கிட்டா இருக்கு எங்களுக்கு தெரியும். 2016ல வந்துட்டு ஐபோனுக்கு பயங்கரமான ஸ்பெகுலேஷன்லாம் வந்துச்சு. போன் ஃபுல்லா ஸ்கிரீனா இருக்க போகுது. இந்த இமேஜ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இந்த இமேஜ் ஃபுல்லா ஸ்கிரீனா இருக்கு. ஆமா தெரியாதா? இது முழு போனுமே ஸ்கிரீனா இருக்க மாதிரி வந்திருக்கு. லீக்ஸ், ஐபோன் லீக்ஸ்னு சொல்லிட்டு நீங்க ஆன்லைன்ல போட்டு பாருங்க. ஐபோன் லீக்ஸ்னு போடுங்க. இவன் நினைக்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாம் போடாதீங்க. இவன் கூட வீடியோ உட்கார்ந்தாலே நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அந்த மீமை நான் எடுத்து கீழே பர்மனண்டா பிளே பண்ணி விட்டுரு போல இருக்கு. சோ ஆனா அது கிடையாது. சோ அந்த மாதிரி இல்லாம ஃபோன் அப்புறம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோன் கீழே போட்டிங்கன்னா உள்ளேருந்து ஒரு ஏர் கண்டென்சர் மாதிரி வச்சு ஃபோன் ஆட்டோமேட்டிக்காக கீழே லேண்ட் ஆகும். அப்புறம் ஃபோன்லேருந்தே பறந்து போய் ஒரு அதனால ட்ரோன் மாதிரி பறந்து எடுக்கிறது, இதெல்லாம் பயங்கரமான லீக்ஸாக இருந்துச்சு. அப்போ தெரிஞ்சு 16ல ஏதோ டிக்டாக் பாத்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நிஜமா சொல்றேன் நீ விஷ்ணு, இது வந்துட்டு நீங்க 90s கிட்ஸா இருக்க எல்லாருக்குமே தெரியும். 2015-16ல வந்துட்டு இது ஒரு பயங்கரமான புரட்சி ஏற்படுத்துச்சு. அடுத்த ஐபோன்லாம் பயங்கரமா இருக்க போதுன்னு போய் பார்த்தா அவன் சப்பையா திரும்ப அதே ஸ்லேட் எடுத்துட்டு வந்து நீட்டினான். இருந்தாங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்துக்கும் போது அந்த எந்திரன் மீம் தானே வருது, அம்மா காளி அம்மா அப்படின்ற மாதிரி என்னடி இது அப்படின்னு. அப்படிதான் அதே மாதிரிதான் ஆச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு ஹாட் நியூஸ். அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆர்வமா கேட்கறான் பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் அப்ப டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா 790 crores கலெக்ஷன் தமிழ்நாடுல மட்டும் நடந்திருக்கு. இது எனக்கு ஒன்னும் பிடிச்ச நியூஸ் கிடையாது. பின்னாடி உட்கார்ந்து இருக்க கேமராமேன் பாலாக்கு தான் ரொம்ப பிடிச்ச நியூஸ். ஓகேயா, முன்னாடி வந்த பாலா பின்னாடி இருக்க கேமராமேன் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா. இது என்ன சொன்னீங்க? 790 crores கலெக்ஷன். இது வந்து எத்தனை ஆதிபுருஷ், எத்தனை இது எந்திரனே, எத்தனை இது எடுக்கலாம். அந்த கால்குலேஷன் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க. அங்க வந்துட்டு ப்ரொடியூசர்ஸ் என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனா ஒரு எல்லாருமே போடுறாங்க. எல்லாருமே வந்து லோக்கி கிட்ட தான் அடுத்தது 1000 கோடி கலெக்ட் பண்ணுமா, இப்ப நெல்சன் கலெக்ட் பண்ணுவாரான்னு பார்த்தா இவங்க 3 நாள்ல இன்னொரு நாள் கால்குலேஷன் எடுத்து வச்சோம்னா வந்து 1000 crores டாஸ்மாக்டா. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் லீவ் விட்டாங்க. அதே சேர்த்து இருந்தாங்கன்னா கரெக்ட். இப்ப ஏன்னா இப்ப ஃபேன் வார்ஸ்லாம் நீங்க பண்ணிருக்கீங்க. இனிமேல் என்ன பண்ணும், தலை வர்சஸ் தளபதி எல்லாம் கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணுங்க, டாஸ்மாக் வர்சஸ் கர்நாடகா கவர்மெண்ட் அப்படி இறங்கிருங்க. தீபாவளி கலெக்ஷன் பொங்கல் கலெக்ஷன் போயிடுங்க. ஆமா இல்ல அது இன்னும் சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி கலெக்ஷனை பீட் பண்றோமா இல்ல பொங்கல் கலெக்ஷனை பீட் பண்றோம், அப்படி இறங்கிட்டீங்கன்னு நடுவுல வந்து ஒருத்தன் ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒருத்தன் வரா. நியூ இயர்
நியூ இயர்க்கெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா எல்லாரும் பெங்களூர், பாண்டிச்சேரி அந்த பக்கம் கிளம்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தமிழ்நாடு கலெக்ஷன் கொஞ்சம் அடி கூட வரும் உங்களுக்கு. சரி, ஓகே. ஆனா இதுல இன்னும் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஆன்லைன்ல எல்லா நியூஸ்லயும் ஒண்ணு பார்த்திருப்பீங்க, சென்னையே வெறிச்சோடி இருக்கு, இதுதான்டா நிஜ சென்னை. ஆமா, சென்னையில அப்படி நியூஸ் தானே பாத்துட்டு சென்னையில ஆளே இல்லங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்தீங்களா? வேலைக்கெல்லாம் வந்தாங்க, டிராபிக்கே இல்லாம. அதுக்கு நேர்மாறான ஒரு நியூஸ் ஒண்ணு இருக்கு. சென்னை டோட்டல் கலெக்ஷன்ல சென்னை மட்டும் 20% ஆஃப் தி கலெக்ஷனுக்கு 700 கோடியில 790 கோடியில ஆல்மோஸ்ட் என்னடா கிட்டத்தட்ட 800 கோடியில ஆல்மோஸ்ட் வந்துட்டு 158 கோடி கலெக்ஷன். 158 கோடியா? 158 கோடி கலெக்ஷன் வந்துட்டு சென்னையில இருந்து மட்டும் நடந்திருக்கு. இந்த சென்னையோட பாப்புலேஷன் 1 கோடின்னு சொல்லி இந்த கூகுள் சொல்லுது. ஓகே, அப்படி பார்த்தா 158 கோடினா இதுல சின்ன பசங்க, லேடிஸ், குடிக்காதவங்க அப்பெல்லாம் கழிச்சுட்டா ஒரு ஆள் எவ்வளவு செலவு பண்ணிருப்பான்னு பாத்துக்கோங்க. இல்ல, ஆமா, இது ஒரு விசித்திரமான பயங்கரமான நியூஸா தான் இருக்கு. ஏன்னா எனக்கு இன்னொரு சந்தேகம் வேற இருக்கு. சென்னைன்றது செங்கல்பட்டு வரைக்கும் போது அதுவும் சேர்த்து சொல்லிட்டாங்களான்னு பாத்துட்டு அதையும் சேர்த்து நினைக்கிறேன். இருக்கலாம். அப்படி இருந்தாலுமே கூட இந்த ஒரு டிப் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த இதுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கு. ஸோ அடுத்த நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுவும் தீபாவளி சம்பந்தமான நியூஸ் தான். இது வந்துட்டு இப்ப ஆன்லைன்ல எல்லாமே தீபாவளி பட்டாசு வெடிக்கிறது வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும். பட்டாசு அவங்க போய் வெடிக்கிறது இல்லாம பட்டாசே தனியா வெடிக்கிறதுல ஒரு நியூஸ் பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுல பாருங்க, இங்க பட்ட காயம் பாருங்க, பட்டாசுல தீக்காயத்தோட வந்திருக்கிறான் பாருங்க 2K கிட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ஆன மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா, நிறைய வெடி ஆன்லைன்ல இந்த கிட்டார் மாதிரி ஒரு வெடியும், இந்த கதை மாதிரி அனுமானோட கதை மாதிரி ஒரு 2 வெடி, இந்த 2 மட்டுமே ஆன்லைன்ல மிஸ்ஃபயர் ஆகுறது பயங்கரமான ட்ரெண்டிங்கா இருக்கு. நான் இது வரைக்கும் பார்த்த எல்லா ரீல்ஸுமே இது எல்லாமே வெடிச்சிருக்குங்க. யாருமே அந்த வெடியை ப்ராப்பரா யூஸ் பண்ணி நான் பார்க்கவே இல்லை. இது வந்துட்டு மேனுஃபேக்சர் சைட்ல பிரச்சனையா இல்ல இவங்க வெடிக்கிறவங்க சைடு பிரச்சனையா என்னவா இருக்கும்னு தெரியல. எல்லாமே பிரச்சனை தான். நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் கையில அடிபட்டது என்னது தீபாவளி பட்டாசு வெடிஞ்சிச்சுன்னா அதை வந்து வருத்தப்படுற விஷயமா அப்புறம் நியூஸ்ல பாத்துட்டு இருந்தோம். இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கு அப்புறம் ரீல்ல வந்து பின்னாடி ஒரு சாங், ஒரு ஃபன்னி எலிமெண்ட்டை போட்டு அதை அப்படியே மாத்தி விட்டுறாங்க. ஆமா, அது மீமா. நான் இப்போ கூட நிறைய வந்தது அந்த நாட்டு வெடி எல்லாத்தையும் தூக்கி அடிச்சு கையில அடிபட்டது, அதை வந்து ஒரு ஃபன்னியா இல்ல இது வந்துட்டு வருஷம் நடக்கிறது தான். எனக்கு வந்துட்டு வெடிகள் வெடிக்கும் போது தவறுதலா நடக்கிறது ஓகே. இது வந்து ஒரு இல்ல அந்த ஸ்பெசிபிக்கா ஒரு வெடி வந்துட்டு இது ஆன்லைன்ல நீங்க எல்லாருமே பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ ஸ்பெசிபிக்கா அந்த கிட்டார் வெடியும் அந்த கதை வெடியும் மட்டும் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ இதை பத்தி ஒரு தனியாவே வந்துட்டு இதை பத்தி யாராவது ஒருத்தவங்க ரிசர்ச் பண்ணி எதனால இப்படி ஆயிருக்கு, அப்படி இது வெடியே ப்ராப்ளம் யார் மேனுஃபேக்சர் இது முதல்ல இந்த முதல்ல இந்த புஷ்பானத்துக்கு ஆச்சு. ஏன்னு சொல்லுவாங்கன்னா அந்த வெடி மருந்தை நல்லா கம்ப்ரஸ் பண்ணி வச்சு இல்ல புஷ்பானம் வெடிக்கிறது அது எல்லாமே நடக்கிறது தாங்க. ஆனா எல்லா புஷ்பானமும் வெடிக்காது கரெக்டா? அதே ஆனா இது எல்லா கிட்டார் வெடியும் எல்லா கதை வெடியும் வெடிச்சிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஆன்லைன்ல எல்லாமே அப்படிதான் போர்ட்ரேட் ஆகுது. ஒண்ணு இதை மெயினா சின்ன பசங்க, அப்புறமா இதை வந்து சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. இந்த வெடி எப்படியும் விற்காதீங்கன்னு சொன்னா விற்க மாட்டேன் போறாங்க. எல்லாருமே சேஃபா ஹேண்டில் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்டா வந்து இதெல்லாம் புதுசா அந்த வெடி, நீ என்னென்ன வெடி எல்லாம் வெடிச்சிங்க இந்த வாட்டி தீபாவளிக்கு? கடைசி நியூஸ்க்குள்ள வருவோம். நல்ல ஆட்டோ பாம்பு, அப்புறம் ஹைட்ரோஜன் பாம்பு, பாதி வெடி வெடிக்கவே இல்ல. அது ஒரு இந்த ஆட்டம் பாம் ஹைட்ரஜன் பாம்புக்கெல்லாம் ஈக்குவேட் பண்ற மாதிரி விஜிலி வெடி விட்டீங்களே. விஜிலி கிடக்குதுங்க, விஜிலிய ஓரமா தள்ளுங்க. 90s கிட்ஸ் ஆனீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. இந்த விஜிலி வெடி வந்து இருங்க, கண்டென்ட்டுக்குள்ள வரேன் இருங்க. விஜிலி வெடிய ஓரமா வைங்க. நம்ம இந்த ஆட்டம் பாம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுக்குற அளவுக்கு இருக்கக்கூடிய வெடிதான் லட்சுமி வெடி. இது எல்லாருக்குமே தெரியும். ஆமாங்க, லட்சுமி வெடி அத பாத்துருப்பீங்களா இந்த வாட்டி தீபாவளிக்கு? இந்த தீபாவளி லட்சுமி வெடியா இல்ல, எதுலயுமே இல்ல, கண்ணிலே பட்டிருக்காது, கண்ணிலே தென்பட்டிருக்காது. ஏன்னு தெரியுமா? இது புதுசா கவர்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸ் படி லட்சுமி வெடி வந்து இனிமேல் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னது லட்சுமி வெடி? அந்த ஆமா சாமி போட்டோ பண்ணக்கூடாது. இது ஏன்னா இதுக்கு வந்துட்டு ஒரு செக்ஷனே கொடுத்துருக்காங்க. புதுசா வந்திருக்க பிஎன்எஸ்ல வந்துட்டு 295A அப்படிங்கிற செக்ஷன்ல வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருத்தவங்களோட ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸையும் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸையும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய விதங்கள்ல எதையுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடியில தான் இந்த லக்ஷ்மி வெடி அப்படிங்கிற வெடியும் வருது. ஸோ தெய்வத்தோட போட்டோ அதில் வச்சிருக்கீங்க, தெய்வத்தோட போட்டோ வச்சு நீங்க வெடிக்கிறது வந்துட்டு எங்களோட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அந்த வெடி வைக்கக்கூடாது. எனக்கு வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி கோபி சுதாகர் ஒரு வீடியோ பண்ணியிருப்பாங்க, லட்சுமி வெடி
அம்பால வெடிக்கிறீங்களா, அது பூஜையில வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுதான் எனக்கு இப்ப ஞாபகம் வருது. எனக்கு வந்து நீங்க சொல்றத பார்த்தா, ஆனா அதே மாதிரிதான் கோபி சுதாகர் இன்னொரு வீடியோல கூட இது இவர் திருவள்ளுவர் வச்சு பண்ணிருப்பாங்க. என்னிடம் வராதீர்கள் நண்பர்களே, எழுத்தானே எடுத்து சங்கிலே சொல்லி அந்த மாதிரிதான் இது வந்துட்டு ஆண்டாண்டு காலமா வந்துட்டு எல்லாருமே லட்சுமி வெடி வச்சு வெடிச்சு எல்லாருமே இப்போ இதை வந்துட்டு யாருமே வந்துட்டு ஒரு நெகட்டிவான தெரிஞ்சதுல இருந்து லட்சுமி வெடி, சின்ன லட்சுமி வெடி, குறி வெடி அப்படின்னு தான் வந்துட்டு இருக்கு. சோ இது யாருமே ஒரு நெகட்டிவான விதத்திலயோ இல்ல வந்து ஒருத்தவங்களோட சென்டிமெண்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற விதத்திலயோ இது பண்ணதில்லை. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஒரு மக்களோட மைண்ட் செட்டே வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு சாஃப்டா எடுத்துக்கிறாங்க. எல்லாரோட ஹார்ட்ஸுமே ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சுன்னு எனக்கு தோணுது. சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு ரிலீஜியஸான ஆஸ்பெக்ட்ல எடுத்துக்கிறதோ இல்ல ஒரு காஸ்டிஸான ஆஸ்பெக்ட்ல பாக்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா போய்கிட்டே தான் இருக்கு. சோ இதுக்கெல்லாம் என்ன முடிவா இருக்கும்? இல்ல எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து குருவி வெடின்னு இருக்கு. அப்ப குருவிங்க கொச்சிக்கும், பேர்ட் ஆக்டிவிஸ்ட் வந்து இந்த மாதிரி குருவிங்க கொச்சிக்கும்னு சொல்லி குருவி வெடி வேணான்றது. ஹல்க் போட்ட போட்டோ வச்சு ஆட்டோ பாம் இருக்கு. ஹல்க் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இல்ல எங்களோட சென்டிமெண்ட் இதாகுது அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து விடுறது. ஆமா அடுத்து இது அப்படியே ஒரு பாயிண்ட் ஒரு கலர்ல இந்த கலர்ல வெடி இருக்குன்னு இந்த கலர் வந்துட்டு எங்களோட மதத்தை சேர்ந்தது நீங்க வைக்க கூடாது. புஷ்பானத்துல ஏன் வந்து பச்சை கலர் வருது, புஷ்பானத்துல ஏன் வந்து சிவப்பு கலர் வருதுன்னு கேட்பாங்க. சோ இது வந்துட்டு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல எனக்கு. இது சரியா தப்பா உங்களோட கருத்து என்ன? இதுல நிறைய டிபேட் வேற போயிட்டு இருக்கு. பட்டாசு வெடிக்கிறது ரைட்டா தப்பா, பட்டாசு வெடிக்கிறது ரைட்டா தப்பா அப்படின்னு நிறைய போயிட்டு இருக்கு. இதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. எப்படின்னா பட்டாசு வெடிக்கிறது தப்பு, என்விரான்மெண்ட், பேர்ட்ஸ், நாய் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது, எல்லாமே ரைட் தான். இப்போ நம்ம இந்த சிவகாசியில வேலை செய்யற ஆளுங்க பார்த்துருப்போம் இந்த வீடியோஸ், டாக்குமெண்ட்ரிஸ் எல்லாம். அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்றாங்க. அவங்க கையில மருந்து, உடம்பு ஃபுல்லா மருந்து, எத்தனை பேர் சாவுறாங்க, எத்தனை விபத்து நடக்குதுன்னு. இவங்களுக்கெல்லாம் ஒரு ரெமிடி இருக்கணும்ல. இவங்க வந்து இந்த பட்டாசே இப்ப க்ளோஸ் பண்ணிட்டோம்னா இந்த சிவகாசியோட நிலைமை, அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகும் போகுது? சிவகாசியோட நிலைமை என்ன ஆகும்? அதுல இருக்க மக்கள், அவங்களோட பிசினஸ், அப்புறம் அந்த ஃபேமிலியோட நிலைமை என்ன ஆகும்? இது வந்து எனக்கு தோணுது. இப்போ நம்ம பட்டாசு வெடிக்கிறது தப்புன்னு சொன்னா, இப்போ இத்தனை பேரோட ஃபேமிலி, இத்தனை லட்சக்கணக்கு இருப்பாங்கன்னு தெரியல, அத்தனை ஃபேமிலி வந்து அம்போன்னு விட்டு போற மாதிரி இருக்கும்ல. அப்ப அவங்களோட ஸ்டாண்ட் ஆஃப் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அதனால எனக்கே ஸ்டாண்ட் எடுக்கிறது கஷ்டமா இருக்கு. பட்டாசு வேணுமா வேணாமான்னு. அதனால மினிமலா உங்களோட பட்டாசு வெடிங்க, யாருக்கும் பாதிப்பு இல்லாம உங்க பட்டாசு வெடிங்க. ஏன்னா இது தீபாவளிக்கு முன்னாடி போடணும்னு நினைச்சோம், எங்களால முடியல. ஆனா அடுத்த வருஷத்துல இருந்து நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பா பண்ணலாம். நீங்க தீபாவளி முடிஞ்சா என்ன, அடுத்து எல்லாரும் பட்டாசெல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க, உள்ள சொறி வச்சிருப்பாங்க. ஏன் ஜனநாயகனா? கார்த்திகை தீபம் வருங்க, கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் பட்டாசை வெடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க. அப்பயாவது நீங்க எல்லாரும் சேஃபா பட்டாசை வெடிங்க. ஓ மை காட், எங்க வீட்ல இதே டயலாக் சொன்னாங்க. ஏய் எல்லாத்தையும் வெடிச்சறாத, கார்த்திகை தீபத்துக்கு என்ன பண்ணுவேன்? அதேதான் நான் எங்க அம்மா சொன்னேன், கார்த்திகை தீபத்துக்கு ஆபீஸே இருக்குமா, எங்க வெடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ ஆனா கார்த்திகை தீபத்துக்கு பட்டாசு வெடிக்கலாம்னு வச்சிருக்கோங்க, எல்லாம் பத்திரமா வெடிங்க. அப்புறம் இந்த லட்சுமி வெடி இருக்கா இல்லையான்னு போய் தேடி பாருங்க. இவனை மாதிரி இது இப்போ காயம் பண்ணிக்காதீங்க. கிட்டார் வெடி, கதை வெடிலாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை தூக்கி போட்டுருங்க, வெடிக்காதீங்க. சரி, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம சதீஷ் மித்ரன் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுவும் பண்ணிருங்க. பை பை.